ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி. இல்லை உள்ள சார் நீங்கள் Hi, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for waiting. Wow, I'm not sure what to say. மதராசி என் மனசுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆன ஒரு படம். இட்ஸ் I feel very very blessed that I'm able to come and share another film with the Tamil audiences again so soon. இந்த இயரில் ஆல்ரெடி ஏஸ் முடிச்சாச்சு, இப்போ மதராசி வந்துட்டுருக்கு and I'm very 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 excited. I just like to thank all of you, the media people and the Tamil audiences. எனக்கு ரொம்ப encouragement, ரொம்ப அன்பு கொடுத்ததுக்கு thank you so much. I'm sure you will all enjoy the film. Madrasi is an amazing action and love entertainer. The music is also extremely beautiful. Frames கூட ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. So please enjoy the film and thank you all for your blessings. Sir, I've loved working with SK sir. அவங்க டேலண்ட் பற்றி, அவங்க கமிட்மெண்ட் டு ஹிஸ் ரோல்ஸ் பற்றி எவ்ரிபடி நோஸ் அஃப்கோர்ஸ். பட் ஒர்க்கிங் வித் ஹிம், சீயிங் ஆல் ஆஃப் தட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பார்த்தது, இட் வாஸ் ரியலி ரியலி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. ஸோ ஐ ரியலி லவ் தட். அண்ட் முருகதாஸ் சார் ஆல்சோ, we all know about his films and about his beautiful vision, but to see his energy and to work with that was a very beautiful process for me. So ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. And ஆக்சுவலி சார் என்னோட சப்தசாகரதாச்சியில் படம் பார்த்ததுக்கப்புறம் he reached out to me for this film. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் he was very happy and he said நீங்கள் தான் பண்ணணும் இந்த கேரக்டர். மாலதி, என் கேரக்டர் பேர் மாலதி தான். ஸோ நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ he gave so much faith and belief in என்னோட டேலண்ட்ஸில். ஸோ that was very beautiful. Thank you. என்ன சொன்னீங்க சார்? ஆமாவா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். இட் மீன்ஸ் தட் பீப்புள் என்ஜாய் மை பர்ஃபார்மன்ஸஸ். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. ஓகேம்மா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பி. மதராசி ட்ரெய்லர் லான்ச் அண்ட் இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஆப்வியஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து 8வது படம் நினைக்கிறேன் அது. ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன். அண்ட் முருகதாஸ் சார் 3வது படம் அவரோட. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டேரக்டர் வந்து முருகதாஸ் சார். அன்றைக்கி ஒரு 20-21 வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு. ஸோ அந்த நன்றி கடன் எப்போவுமே இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வித் எஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோட பாண்டு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். செப்டம்பர் 5ஆம் தேதி தயவுசெய்து வந்து பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. என்னண்ணா பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியுதா? இல்லைண்ணா, ஒன்லி மியூசிக் தானே. யா, தேங்க்யூ. ஆமாம், இது 8ஆவதுண்ணா. இல்லை சார், ஒரே டைமில் தானே சார் ஸ்டார்ட் பண்ணோம் 2 பேருமே. லைக் நான் 3 மியூசிக் பண்ணும்போது அவர் 3ல் அப்போ தான் மரீனா வந்தது. அவரோட ஃபஸ்ட்டு ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணோம். ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு அந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவரோட பர்சனாலிட்டி, எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. எப்போவுமே அவருக்கு
ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படி எங்களோட பாண்ட் வேறு மாதிரி. ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சாரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஷோராக இது ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புறேன். ஆமாம், ஐயோ ரொம்ப சூப்பர்ண்ணா. அதான் இப்போது அவர் உள்ளே வரும்போதெல்லாம் அந்த சவுண்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. சார் கப்பு ஃபயரா சார்? ஷுவராக கப்பு ஃபயர் இருக்கு சார், இதில் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி முருகதாஸ் சார் வந்து எப்படி சொல்கிறது, அவர் தலைவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார்ல, ஐ திங்க் சந்திரமுகியில், யானை இல்லை குதிரை, இன்னைக்கு முருகதாஸ் சார் தான் அந்த குதிரை. அப்படி யார் நான் சொன்னாங்க? அப்படியா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. எல்லா படமும் ஒரே எஃபர்ட் தான், ஒரே எஃபர்ட்டு. என்ன ஆகிடுதுன்னா லைக் அந்த படம் டைமில் வந்து இவருக்கு தான் சூப்பராக பண்ணுறோம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே பண்ணுறோம், அவ்வளோதானே. அண்ணா அண்ணா அதாண்ணா, அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான மேட்டர். ஏன்னா எங்கள் 2 பேர் கிராஃபே வந்து டுகெதர் அப்படி சேர்ந்து சூப்பராக ரைஸ் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, டு ஆடியன்ஸ் எல்லாம். தலைவர் அது இல்லை இல்லை, அது ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம். பெருசாக இன்னும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மேபி மொத்தமாக எல்லாமே சேர்த்து ஒன்று ரிலீஸ் பண்ணலாம். அதனால தான் ஐ திங்க் லோக்கி ஒரு இன்டர்வியூவில் சொன்னான்னு நினைக்கிறேன். தனித்தனியாக எல்லாமே அந்த ரக்கட்டா, அந்த இது ஆர்டினரி பர்சன், மெயினான ட்ராக்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம். மொத்தமாக அது ப்ரோட் பண்ணி ஒரு ஓஎஸ்டியாக மேபி இன்னும் 2-3 ட்ராக் மிஸ் ஆகிடலாம் நினைக்கிறேன். அது ஷோராக பண்ணிடலாம். அது வந்து எங்கே கேட்குறாங்க, ஷோராக பண்ணிடலாம் சார். ஆமாம், சூப்பராக வந்திருக்குண்ணா, சூப்பராக வந்திருக்கு. ஐ திங்க் ஷூட்டிங்கும் ஓவர் ஆயிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்காக 2-3 படம் வந்துடுச்சு நம்மளுது. செப்டம்பர் 5க்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜனநாயகன் தான், ஜனவரி. ஸோ அது ஃபுல் பவராக வரும். ஆமாம் ஆமாண்ணா. அண்ணா அதுதான் ரொம்ப அது ஒரு இமோஷ்னலான ஸ்டேஜ் தானே அது. அது வந்து அன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தான். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக தான் பேசினார். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். ம் 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 அதுதான் நான் ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய் சார் காம்போவில் வந்து நம்ம சாங் என்றைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா சாங் தவிர்த்து இல்லை, அது சார் ஒன்று ஸ்க்ரீனில் கொண்டு வருவார்ல, அது அதில் செம்ம வேல்யூ ஆடும். வி ஆர் கோயிங் டு மிஸ் ஹிம். அதான். தேங்க்யூ. வணக்கம், நான் சூப்பர் சூப்பர் பாடலாசிரியர். இப்போது நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் மதராசி படத்தில் வந்து எஸ்கே அண்ணனுக்கு வந்து அனிருத் மியூசிக்கில் சலம்பல சலம்பல அந்த பாட்டை நான் தான் எழுதியிருக்கேன். அதோட பாடலாசிரியர் நான். அந்த பாட்டு இப்போ செம்மையாக பிச்சுட்டு போகுது, பயங்கரம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வெரி ஹாப்பி. அனிருத்தோட ஒரு ஹேட்ரிக் ஹிட்டு. நமக்கு வந்து ஹுக்கும் எழுதணும், அப்புறம் மனசில் எழுதணும், மனசில் எழுதணும், அடுத்தது 3வது இப்போது சலம்பல இதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எப்படி ஹம்புலாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, இறைவனுக்கு நன்றி. இந்த வாய்ப்புக்கு நான் அனிருத் அவங்களுக்கும், முருகதாஸ் சார் பெருந்தன்மையாக வந்து முதல் தடவை ஐ திங்க் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் லிரிசிஸ்டோட வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்வீட்டாக ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணோம். அதுலேயுமே ரொம்ப நம்ம ஒரு புது ஆள், சின்ன பையன் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப மரியாதையோட, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவாக நிறையா குடுக்கல் வாங்கலோட நடந்துச்சு. அந்த ப்ரோமோ வீடியோவும் நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கண்ணா. ஐயோ சூப்பருங்க. அவர் எப்போவுமே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். அவர் சிவகார்த்திகேயன் சாரோட ஃபஸ்ட் டைம் அவருக்கு பாட்டு எழுதுகிறேன். ஜென்ரலாக ஒரு ஹீரோ எலிவேஷன் சாங் நமக்கு வந்து அந்த ஹுக்கும் பாட்டு வந்ததுலேருந்து நமக்கு ஹீரோ எலிவேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நமக்கு பாடல்கள், அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் அதிகம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது ஒரு ஓப்பனிங் சாங், ஆனால் ஹீரோ எலிவேஷன் சாங்கிறத விட ஒரு சிச்சுவேஷனுக்கான சாங். அதில் கூடிய மட்டும் எப்படி சிவகார்த்திகேயன் சாரோட பர்சனாலிட்டி அதை வச்சும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டார்கெட். ஸோ அந்த மார்க்கெட் பெருசு, மைண்ட் செட்டு புதுசு,
ஸோ அந்த மாதிரி சில அதாவது இன்னைக்கு அவர் இருக்கிற ஒரு ஸ்டேச்சர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான பாடலை எழுதணுன்ட்டு முயற்சி பண்ணியிருக்கேன். அதுவும் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். சிவகார்த்திகேயன் அண்ணாவோட முதல் தடவை ஒர்க் பண்ண ப்ராஜெக்டே அந்த ஒரு பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அந்த வாய்ப்புக்கு நான் நன்றி. அதான் யாருக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, எல்லா அந்த பிரபஞ்சத்துக்கே நன்றி. இந்த பாட்டு ஹிட் ஆனதும் ரொம்ப எப்படி சொன்னால் ரொம்ப பெருமூச்சு விட்டேன். ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஈஸியாக பிராண்ட் ஆயிடுவோம். நம்ம முதல்ல இந்த ஹீரோ எலிவேஷன் மாஸ் சாங் எழுதணும்னா அப்போ மாஸ் சாங் மட்டும்தான் எழுதுறவர் அந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுருவாங்க நம்மளை. நான் அனிகிட்ட போய் சொல்லியிருந்தேன், முன்னாடி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் அதாவது நீங்கள் வந்து என்னோட இந்த டைரக்ஷனில் இதுவும் இவனுக்கு கேப்பபிள்னு ப்ரூவ் பண்ணணும்னா உங்களை மாதிரி ஒரு செம்ம பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தா தான் வேறு லைன்லேயே என்னால் எழுத முடியும் அப்படின்றது வந்து மக்களுக்கு வெளிச்சம் விழும் அது என் மேலே. ஸோ நீங்கள் அது மாதிரி எனக்கு வேறு ஜானரில் பாட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது இமீடியட்டாக இந்த பாட்டு வந்துச்சு. பாட்டு அதுவும் கரெக்டாக ஹிட் ஆகிற ஒரு பாட்டில் அதுக்கான எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ இது ஒர்க் ஆனது ரொம்ப சந்தோஷங்க. இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா, நமக்கே அது ஒரு பரிச்சாயத்த முயற்சி தான். ஸோ நம்ம 10ஓட 11 போவோமா, இந்த பாட்டு வெளியே தெரியுமான்னு பார்த்தா இந்த பாட்டு வெளியே தெரிஞ்சு மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னும் போது அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷங்கிறத நான் அமைதியாக இருக்கேன். இதுக்கப்புறம் அஜித் சாரோடைய வாய்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சா ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக செமையாக அவருக்கும் ஒரு பாசித்தை போட்டுடலாம். சொல்லுங்க. புரியலங்க. அவர் பாட்டு எழுதுறது. ஓ இல்லை, அதான் அவர் வந்து பெண்ணை பிடிங்க சுப்புன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு போல். ரொம்ப சந்தோஷமாக நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு எனக்கு. ஸோ அதனால் தாராளமாக அதை ஏற்றுக்கிட்டேன். நன்றிங்க.